வாழ்க்கை இது சொற்ப காலம், அது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வாழ பழகிக்குவோண்டா இங்கு, நீ பெரியவன் நான் பெரியவன் நினைப்பை. வாங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜி சமைச்சிட்டு இருக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க, கோயிட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்க நம்மளை மாதிரி எல்லாருக்கும் பஜ்ஜி போட்டுக்கிறோம். மாவு எல்லாம் கலக்கி, இவர் தான் ரேமன் வை, இவர் தான் இவர் ரூமில் தான் எல்லாமே சேர்ந்து சமைக்கிறது. 2 பேர் சேர்ந்து சமைச்சு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு தான் கீழே சாப்பிட்ணும். நம்ம எல்லாமே ஒரு 10-11 பேர் இருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஏதோ இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்து வச்சவங்க, வெளிநாட்டு பொறுத்த வரைக்கும். ஏன்னா யாருக்கும் அந்த பாக்கியம்லாம் கிடைக்காது. நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆமாம், அவர் இருக்கிறனால அவர் ரூமில் எல்லாமே போட்டு சமைச்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் இருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிட்டு பொறுத்த வரைக்கும், ஏன்னா வெளிநாட்டு பொறுத்த வரைக்கும் தனியாக தான் இருக்கணும் எல்லாமே. இது மிளகா பஜ்ஜி அதெல்லாம் போட்டுட்டு நாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகிறோம். போன உடனே அது வீடியோவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஆமாம், உட்காந்து நோன்பு திறக்கிறதுக்காக இங்கே பார்க்கிங் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நாம் எல்லாமே இது பண்ணி எல்லோரையும் துவா பண்ணுங்கள். இப்படியே சேர்ந்து 30 நோன்பு வரைக்கும் இருந்து எல்லோரும் நோன்பு திறக்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்த வருஷம் இங்கே இருப்போமோ இல்லையோன்னு தெரில. அதுக்காக தான் சரி இந்த வீடியோ போட்டால், இந்த வீடியோவில் யாவது கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க இல்லையா, நம்மலாம் திறந்துட்டு பள்ளிக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். வாங்குவோம், எல்லோரும் டீ சாப்பிட்லாம். சரிங்களா? துவா பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டுங்க கூட இருக்கிற மாதிரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.